ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீலவ் மூவிஸ். ஒரு பொண்ணை லவ் பண்ண எல்லாரும் மர்மமாக செத்து போகிறாங்க. அதுக்கு பின்னாடி இருந்த உண்மை என்ன? அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அந்தரன் மூவியோட ஸ்டோரி. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரி 2016 ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 18 வயசு ஸ்கூல் படிக்கிற பையன் கார்த்திகான்னு ஒரு பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருப்பான். டெய்லி அவ பின்னாடி சுத்துறது, சைட் அடிக்கிறதுன்னு இப்படியே போயிட்டு இருக்கோம். ஒரு நாள் கார்த்திகாவை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கும்போது கார்த்திகாவோட அப்பா இதை பார்த்துடுறாரு. சம கோவத்துல அவனை அடிச்சிடுறாரு. இனிமே இந்த ஊர்ல உன்னை பார்க்க கூடாது, உடனே ஊரை விட்டு போன்னு மிரட்டுறாரு. அவனும் வேற வழி இல்லாம அந்த ஊரை விட்டு போயிடுறான். இப்படி ஒரு சின்ன ஸ்டோரியை காட்டிட்டு மூவி ஸ்ட்ரைட்டா 2024க்கு ஜம்ப் ஆகுது. இப்போ கார்த்திகாவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அவ கல்யாணம் பண்ண போற பையன் கூட சேர்ந்து சந்தோஷமா பேசிட்டு இருப்பா. ஆனா அப்போ கார்த்திகா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தோணுதுன்னு சொல்லுவா. அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே எனக்கு ஒன்றும் ஆகாது, நீ பயப்படாதன்னு சமாதானம் பண்ணுவான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பைக்ல போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. பைக்கை ரோடோரமா நிறுத்திட்டு ஃபோன் பேசிட்டு கொஞ்ச தூரம் நடந்து போவான். ஆனா அடுத்த சில செகண்ட்ஸ்ல யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி வேகமா வந்த ஒரு லாரி அவன் மேல மோதிடும். ஸ்பாட்லயே அவன் இறந்துறான். இதை பார்த்து கார்த்திகா கதறி கதறி அலறா. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கார்த்திகா ரொம்ப உடஞ்சு போயிடுறா. அவ அப்பா கிட்ட எனக்கு இனி மேரேஜே வேண்டாம், நான் இப்படி உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்றா. ஆனா இது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட் இல்ல, இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய மிஸ்ட்ரி இருக்குன்னு அவ அப்பாவுக்கு டவுட் வருது. 6 மாசம் கழிச்சு அவரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கல்யாணம் பண்ணிக்க வர ஒவ்வொரு பையனும் மர்மமா செத்து போறான். இதுக்கு பின்னாடி இருக்க உண்மையை கண்டுபிடிக்கணும்னு கேஸ் ஃபைல் பண்றாரு. இந்த கேஸ் போலீஸ் ஆஃபீஸர் செலியன் கிட்ட அசைன் ஆகுது. இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி செலியன் கார்த்திகாவை ஸ்டேஷனுக்கு வர சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா சொல்றாரு. அப்பதான் கார்த்திகா அவளோட முதல் காதல் பத்தி பேச ஆரம்பிக்கிறா. அங்கிருந்து மூவி ஒரு பிளாஷ்பேக் உள்ள போகுது. ஆதித்யான்னு ஒருத்தன் ஆட்டோ டிரைவரா வேலை பார்த்துட்டு இருப்பான். அதே நேரத்துல நைட் ஷிஃப்ட்ல ஒரு ஐடி கம்பெனிலையும் ஒர்க் பண்ணுவான். ஒரு நாள் கார்த்திகா அவன் ஆட்டோல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா பீரியட்ஸ் ஆயிடுறா. என்ன பண்றதுன்னு தெரியாம அவ ரொம்ப கஷ்டப்படுறா. அதை பார்த்த ஆதித்யா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா, இந்த சுச்சுவேஷன் எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு அவளை பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போவான். ஆனா அவனுக்கு தெரியாது அது கார்த்திகாவோட ஃப்ரெண்டு வீடுன்னு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கார்த்திகா ஃப்ரெண்டு கிட்ட அவன் யாருன்னு கேட்பா. அதுக்கு அவ ஃப்ரெண்ட், அவன் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட், பார்ட் டைமா ஆட்டோ ஓட்டுவான், நைட் ஷிஃப்ட்ல ஐடி கம்பெனிலையும் வேலை பார்க்குறான், வீட்டுல அம்மாவும் ஒரு தங்கச்சியும் தான்னு சொல்லுவா. அப்புறம் ஆதித்யா கார்த்திகாவை சேஃபா வீட்டுல டிராப் பண்ணிட்டு போயிடுவான். ஆனா அந்த ஒரு இன்சிடென்ட் கார்த்திகாவை ரொம்ப மாத்துது. 2 நாளா அவளுக்கு ஆதித்யா ஞாபகமாவே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அவன் மேல ஒரு அட்ராக்ஷன் வர ஆரம்பிக்குது. கடைசியில அவ ஃப்ரெண்டு கிட்ட நான் அவனை லவ் பண்றேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் பர்பஸா ஆதித்யாவோட ஆட்டோல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறா. 2 பேரும் க்ளோஸ் ஆகுறாங்க. கொஞ்ச நாள்ல ஆதித்யாவுக்கும் கார்த்திகா மேல லவ் வருது. ஒரு நாள் 2 பேரும் வெளியே சுத்திட்டு இருக்கும்போது யாரோ அவங்க 2 பேரோட போட்டோ எடுத்து கார்த்திகாவோட அப்பாவுக்கு அனுப்பிடுறாங்க. அதை பார்த்த உடனே அவர் கோவத்துல கார்த்திகாவை கூப்பிட்டு இவன் யாருன்னு கேக்குறாரு. கார்த்திகாவும் பயப்படாம நான் அவனை லவ் பண்றேன்னு சொல்றா. அவ அப்பா ஆதித்யாவை ஏதாவது பண்ணிடுவாரோன்னு ரொம்ப பயப்படுறா. அதனால ஆதித்யா கிட்ட நீ உங்க அம்மாவை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வா, அப்பா கிட்ட நம்ம பேசலாம்னு சொல்றா. ஆதித்யாவும் சரி அப்படின்னு சொல்றான். ஆதித்யா ஒரு நைட் கார்த்திகா வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வெளியே நின்று கார்த்திகாவுக்கு கால் பண்ணி கொஞ்சம் கீழே வான்னு கூப்பிடுறான். கார்த்திகாவும் கீழே வந்துடுறா. ஆனா அவ வந்த உடனே ஆதித்யா ஒரு கேள்வி கேட்கறான். நீ ஏன் இப்படி எல்லாம் எனக்கு மெசேஜ் பண்றன்னு. இதை கேட்ட கார்த்திகாவுக்கு ஒண்ணுமே புரியல. நானா என்ன மெசேஜ் பண்ணேன்னு அவளும் கன்ஃபியூஸ் ஆகி கேட்கிறா. அதுக்கு ஆதித்யா ஒன்னும் இல்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு வேற எதுவும் பேசாம அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த கான்வர்சேஷன் கார்த்திகா மனசுக்குள்ள ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணாலும் அவ அதை பெருசா எடுத்துக்கல. அடுத்த நாள் 2 பேரும் வழக்கம் போல வெளியே போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்புறம் ஆதித்யா கார்த்திகாவை சேஃபா வீட்டுல டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டான். ஆனா அதுதான் கார்த்திகா அவனை கடைசியா பார்த்த நாள். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆதித்யாவோட தங்கச்சி இலக்கியா பயத்தோட கார்த்திகாவுக்கு கால் பண்ணுவா. அண்ணா இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லுவா. இதை கேட்டதும் கார்த்திகாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா.
நேத்து நைட்ல இருந்து ஆதித்யாவை காணோம். எனக்கு எங்க அப்பா மேலதான் டவுட் இருக்குன்னு சொல்றா. போலீஸும் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எவ்வளவு தேடினாலும் ஆதித்யா எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போலீஸ்க்கு ஒரு ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. யாரோ ஒருத்தர் ஆதித்யாவை கொலை பண்ணிட்டாங்கன்னு. இந்த நியூஸ் கார்த்திகாவை மொத்தமா உடைச்சிடுது. கதறி அழுதுட்டு இதுக்கெல்லாம் எங்க அப்பா தான் காரணம் அப்படின்னு சொல்றா. போலீஸும் உடனே கார்த்திகாவோட அப்பாவை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்க பொண்ணு 2 நாள் முன்னாடி வரைக்கும் நீங்க ஆதித்யாவை கொன்னுடுவீங்கன்னு பயந்துட்டு இருந்தா, இப்ப அவன் செத்துட்டான், இதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேள்வி கேட்கிறாங்க. ஆனா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி கார்த்திகாவோட அப்பா சொன்ன பதில் எல்லாரையும் ஷாக் ஆகுது. நான் அந்த பையனை ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நடந்த விஷயத்தையும் டீட்டெயிலா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் ஆதித்யா அவர் ஆபீஸ்க்கு வந்திருக்கான். அப்பதான் கவர்மெண்ட் ஜாப்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கான். வீட்டுல அப்பா இல்ல, அம்மாவும் ஒரு தங்கச்சியும் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை கேட்ட கார்த்திகாவோட அப்பா, என் பொண்ணு சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், நீ கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டு வா, நான் என் பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஆதித்யா எவ்வளவு தைரியமான பையன்னு டெஸ்ட் பண்ண, மணின்னு அவர் கூட வேலை பார்க்குற ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் மிரட்டிப்பாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா மணி எவ்வளவு மிரட்டினாலும் ஆதித்யா கொஞ்சம் கூட பயப்படல. அதை பார்த்த அப்புறம் தான் கார்த்திகாவோட அப்பாவுக்கு அவன் மேல நல்ல மரியாதையும் நம்பிக்கையும் வந்திருக்கு. இதை கேட்டதும் ஸ்டேஷன்ல இருந்த எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. காரணம், இவ்வளவு நாள் வில்லன்னு நினைச்சவரு இப்படி பேசுவாருன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்புறம் சீனியர் ஆபீசர்ஸ் ஆதித்யா டெத் பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் செலியன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் கேஸ்ல செலியன் கூட போலீஸ் ஆபீசர் கலைவாணியும் ஜாயின் பண்றாங்க. அதுக்கப்புறம் செலியன் கார்த்திகா கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான். உங்க அப்பா இந்த கொலை பண்ணலன்னு நீங்க எப்படி உறுதியா நம்புறீங்க? அப்போ ஆதித்யாவோட தங்கச்சி இலக்கியா பேசினதை அவ சொல்றா. அண்ணா செத்ததுக்கு ஒரு நாள் முன்னாடிதான் உங்க அப்பாவை பார்த்துட்டு வந்தாரு. வீட்டுக்கு வந்து உங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து அண்ணாவை யாரோ மிரட்டி கால் பண்ணாங்க. அப்புறம் தான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா சொன்னதை அவ சொல்றா. போலீஸ் அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணும்போது அது மணியோட நம்பர்னு தெரியுது. உடனே கார்த்திகா மணி வீட்டுக்கு போய் டைரக்டா விசாரிக்கிறா. மணி சொல்றான், நான் அவனை சும்மா மிரட்டினேன், உங்க அப்பாவுக்கு அவன் மேல ரொம்ப நல்ல ஒப்பீனியன் தான் இருந்துச்சு, வேற எதுவும் பண்ணல. ஆனா இந்த பதில் கார்த்திகாவுக்கு முழுசா நம்பிக்கையை கொடுக்கல. அவ மனசுக்குள்ள இன்னும் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஸ்டோரி இப்படியே கொஞ்சம் இயர்ஸ் மூவ் ஆகுது. ஆதித்யா செத்து 2 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 2 வருஷத்துக்குள்ள கார்த்திகாவோட அப்பா ஆதித்யாவோட தங்கச்சி இலக்கியாவுக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. மேரேஜ் முடிஞ்சு இலக்கியா வீட்டுக்கு கிளம்பும் போது கார்த்திகாவோட அப்பா ரொம்ப அமைதியா சோகமா உட்கார்ந்துருப்பாரு. அதை பார்த்த கார்த்திகா, என்னப்பா ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்கன்னு கேக்குறா. அதுக்கு அவரு, நீ எப்போ மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு திரும்ப கேள்வி கேட்கிறாரு. ஆனா கார்த்திகா, ஆதித்யா கேஸ்க்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் மேரேஜ் பத்தி யோசிக்க மாட்டேன் அப்படின்னு கார்த்திகா சொல்றா. ஆனா அவங்க அப்பா விட மாட்டாரு. எஸ் இல்ல நோ அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்போ கார்த்திகா, மாப்பிள்ளை பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே, உன் மாமா பையன் சுரேஷ் தான் அப்படின்னு சொல்றாரு. சுரேஷ் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான். ஆனா அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் மேரேஜ்க்கு சம்மதிச்சிருக்கான். கொஞ்ச நாள்லயே சுரேஷ்க்கும் கார்த்திகாவுக்கும் என்கேஜ்மெண்ட் முடியுது. இன்னும் 3 மாசம் கழிச்சு மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. எல்லாரும் இந்த மேரேஜ் ஆச்சு நல்லபடியா நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா விதி வேற பிளான் வச்சிருந்துச்சு. ஒரு நாள் கார்த்திகா மாமா வீட்டுக்கு போறா. அப்ப வீட்டுல சுரேஷ் மட்டும்தான் தனியா இருப்பான். 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது சுரேஷ் திடீர்னு கார்த்திகாவை ஹக் பண்றான். கார்த்திகாவும் அதை பெருசா எடுத்துக்காம வீட்டுக்கு திரும்ப வந்துடுறா. ஆனா கொஞ்ச நேரத்துல ஒரு ஃபோன் கால் வருது. சுரேஷ் சூசைட் பண்ணிட்டு செத்துட்டான்னு சொல்றாங்க. இந்த நியூஸ் கேட்டதும் மொத்த குடும்பமும் ஷாக் ஆகுது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. முதல்ல சுரேஷோட எக்ஸ் லவர் நித்யா கிட்ட விசாரிக்கிறாங்க. எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு. சுரேஷ் லாஸ்ட் மந்த் தான் எனக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சான். எனக்கு வாழ பிடிக்கலன்னு அடிக்கடி சொல்லுவான். லாஸ்ட் 10 days ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தான் அப்படின்ட்டு நித்யா சொல்றா. ஆனா கார்த்திகாக்கு இதுல கொஞ்சம் கூட நம்பிக்கை வரல. அவ ஸ்ட்ரைட்டா, சுரேஷ் சூசைட் பண்ணிருக்க சான்ஸே இல்ல, யாரோ அவனை மாடியில இருந்து தள்ளி விட்டுருக்காங்கன்னு சொல்றா. போலீஸும் அபார்ட்மெண்ட்ல இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. மாடி மேல அந்த நேரத்துல இருந்த 5 பசங்க கிட்ட விசாரிக்கிறாங்க.
அவங்க எல்லாரும் சரக்கு அடிச்சுட்டு இருந்தது கன்ஃபார்ம் ஆகுது. ஆனா அவங்களுக்கும் இந்த டெத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெரியுது. இந்த கேஸும் ஒரு மிஸ்ட்ரியா தான் இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் கார்த்திகாவை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. நடந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணாத, மூவ் ஆன் ஆகணும்னு சொல்லி மறுபடியும் அவளுக்கு ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த மாப்பிள்ளை பேரு கௌதம். கார்த்திகாவோட அப்பாவோட ஃப்ரெண்டு தான் கௌதமை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாரு. ரெண்டு குடும்பமும் பேசி கௌதம்க்கும் கார்த்திகாக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுது. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. மேரேஜுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கும். ஒரு நாள் ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு இருப்பாங்க. சந்தோஷமா பேசிட்டு ரோட்ல நடந்துட்டு இருக்கும்போது யாரும் எதிர்பார்க்காத மாதிரி வேகமா வந்த ஒரு லாரி கௌதம் மேல பயங்கரமா மோதிடுது. ஸ்பாட்லயே கௌதம் இறந்துடுறான். இது 3வது சாவு. இந்த சம்பவம் போலீஸ்க்கும் பெரிய ஷாக்கா இருக்கும். அவன் ரொம்ப நல்லவன் சார், யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டான்னு சொல்லி கதறி அலறா கார்த்திகா. இப்போ செலியனுக்கு இந்த கேஸ் மேல இன்னும் அதிகமா டவுட் வருது. உடனே பல வருஷமா கார்த்திகா வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்க மணிய ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவாங்க. செலியன் அவன் கிட்ட பழைய லவ் மேட்டர் பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். கார்த்திகா ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்ண பையனை ஊரை விட்டு அனுப்பிட்டோம், அதை தவிர வேற யாரும் இல்லைன்னு மணி சொல்றான். இந்த ஒரு சென்டென்ஸ் கேட்டதும் செலியன் மனசுக்குள்ள ஒரு பெரிய ஷாக். காரணம், பல வருஷத்துக்கு முன்னாடி கார்த்திகாவை ஒன் சைடா லவ் பண்ணது வேற யாரும் இல்ல, செலியன் தான். இத்தனை நாள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்த ஆபீசரே அந்த ஸ்கூல் பையன்னு இப்பதான் தெரியுது. ஆனா செலியன் மனசுக்குள்ள இன்னொரு கேள்வி, என்னை விட கார்த்திகாவை இவ்வளோ ஆழமா லவ் பண்ண அந்த மர்ம நபர் யாரு? இந்த கேள்வி அவன் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். அதே நேரத்துல செலியன் ஃபேமிலிக்கு அவன் கார்த்திகாவை லவ் பண்றது தெரிய வருது. அவங்க எல்லாரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு என்கரேஜ் பண்றாங்க. செலியனும் தைரியமா கார்த்திகா கிட்ட அவனோட லவ்வை சொல்றான். ஆனா கார்த்திகா உடனே அக்செப்ட் பண்ணல. அவ ரொம்ப காமா, என் லைஃப்ல நடந்த 3 டெத்தும் இன்னும் என் மனசுக்குள்ள இருக்கு, இப்படி இருக்கும்போது மேரேஜ் பத்தி யோசிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். ஆனா செலியன் விட மாட்டான். நெக்ஸ்ட் டே கார்த்திகா வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்பான். அப்புறம் 2 பேரும் தனியா மீட் பண்றாங்க. அப்போ செலியன், இந்த கேஸ் முடிஞ்ச அப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேக்குறான். கொஞ்சம் யோசிச்சு பார்த்த கார்த்திகா கடைசியில ஓகே சொல்லிடுறா. அதுக்கு செலியன் சிரிச்சுக்கிட்டு, அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் அப்படின்னு சொல்லுவான். இப்போ 2 பேருக்கும் ஒரு புது ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. செலியன் இப்போ இந்த கேஸை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறான். இந்த 3 பேரும் சாதாரணமா செத்துருக்க முடியாது, இதுக்கு பின்னாடி ஒரே ஆள் தான் இருக்கணும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதனால நடந்த எல்லா கேஸ் ஃபைல்ஸையும் மறுபடியும் எடுத்து ஒவ்வொரு டீட்டெயிலா செக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஒரு முக்கியமான க்ளூ அவன் கண்ணுக்கு படுது. சுரேஷ் செத்த அன்னைக்கு அந்த அப்பார்ட்மெண்ட் ஏரியால கரண்ட் போயிருக்கு. ஆனா எல்லா அப்பார்ட்மெண்ட்டுக்கும் கரண்ட் ஒரே நேரத்துல வந்துருச்சு. சுரேஷ் இருந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் 15 மினிட்ஸ் லேட்டா கரண்ட் வந்திருக்கு. இதை பார்த்த செலியனுக்கு ஒரு டவுட், இந்த 15 மினிட்ஸை யூஸ் பண்ணி தான் கில்லர் உள்ள வந்து சுரேஷை கொலை பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம எஸ்கேப் ஆகியிருக்கா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ செலியன் கூட ஒர்க் பண்ற போலீஸ் ஆஃபீஸர் காயத்ரி ஒரு டவுட் கேட்கிறா. சார், ஒருவேளை இதெல்லாம் கார்த்திகாவே பண்ணிருக்கலாம் இல்ல? ஆனா செலியன் உடனே அதை ரிஜெக்ட் பண்ணிடுறான். இல்ல, கார்த்திகா கில்லரா இருக்க சான்ஸே இல்ல. காயத்ரிக்கு புரியாம எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க சார்னு கேக்குறா. அப்போ செலியன் அவனுக்கு புரிஞ்சதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். கார்த்திகா உண்மையை மறைக்க நினைச்சிருந்தா ஆதித்யா டெத்துக்கு முன்னாடி வந்த மெசேஜ் பத்தி போலீஸ் கிட்ட சொல்லவே மாட்டா. ஆனா அவ அதை ஓப்பனா சொன்னான். அதனால அந்த மெசேஜ் அவ அனுப்புனது இல்லை. செலியனோட தியரி என்னன்னா, யாரோ ஒருத்தர் கார்த்திகாவை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கான். ஒரு சந்தர்ப்பத்துல அவளுக்கே தெரியாம அவ போனை எடுத்து ஆதித்யாவுக்கு சில மெசேஜஸ் அனுப்பி அதுக்கப்புறம் அந்த மெசேஜஸை டெலீட் பண்ணியிருக்கான். அதை பண்ணவன் தான் ஆக்சுவல் கில்லர். அதே மாதிரி சுரேஷ் கேஸ்லயும் ஒரு விஷயம் மேட்ச் ஆகுது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல நித்யா சொன்ன மாதிரி சுரேஷ் டிப்ரெஷன்ல இருந்தான்னு தெரியுது. ஆனா ஃபோன் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணும்போது வேற ஒரு உண்மை வெளியே வருது. சுரேஷ் 1 வருஷமா நித்யாவுக்கு காலும் பண்ணல, மெசேஜும் பண்ணல. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன அப்புறம் தான் திடீர்னு நித்யாவுக்கு மெசேஜஸ் போக ஆரம்பிச்சிருக்கு. இதை கனெக்ட் பண்ண செலியன், இந்த மெசேஜஸும் சுரேஷ் அனுப்புனது இல்லை, கார்த்திகாவை ஃபாலோ பண்ணின அதே ஆள் தான் சுரேஷ் போனை யூஸ் பண்ணி நித்யாவுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கான். அப்புறம் கரண்ட் போன நேரத்துல சுரேஷை மாடி மேல வர சொல்லி அங்கேயே அவனை கொலை பண்ணியிருக்கான். இந்த தியரி செலியனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தோணுது. ஆனா இன்னும் டைரக்ட் எவிடன்ஸ் கிடைக்கல.
இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ பண்ணும்போது கார்த்திகா ஸ்கூட்டில ஒரு டைரி கிடைக்குது. அந்த டைரியில வில்லன் எழுதின ஒரு பேஜ் இருக்கும். செலியன் அதை ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்க ஆரம்பிக்கிறான். லாஸ்ட்ல கார்த்திகான்னு எழுதியிருக்கும். ஆனா கார்த்திகான்னு எழுதின பேர்ல கடைசி லெட்டர் ஏ மட்டும் ரெட் பென்ல ஹைலைட் பண்ணியிருக்கும். இதை பார்த்த செலியன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருப்பான். ஏன் இந்த ஏ மட்டும் ஹைலைட் பண்ணிருக்கு? இந்த க்ளூக்கு அப்ப ஆன்சர் கிடைக்கல. ஆனா அதை மனசுக்குள்ள நோட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் போலீஸ் எல்லா மர்டர் ஸ்பாட்ஸையும் கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 3 மர்டர்லையும் ஒரு காமன் க்ளூ இருக்கு. அது லிப்ஸோட தடயம். ஒவ்வொரு கேஸ்லயும் லிப்ஸோட தடயம் எவிடன்ஸா கிடைக்குது. அதே மாதிரி கார்த்திகா ஸ்கூட்டியோட மிரர்லயும் ஒரு லிப்ஸோட தடயம் இருக்குது. இதை பார்த்த போலீஸ்க்கு இன்னும் கன்ஃபியூஷன் அதிகமாகுது. உடனே செலியன் இந்த கில்லர் சிசிடிவி கேமரால கண்டிப்பா கேப்சர் ஆயிருப்பான்னு சொல்லி எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸும் கலெக்ட் பண்ணி செக் பண்ண சொல்லுவான். இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. கார்த்திகாவோட அப்பா கேஸ்ட் ப்ராப்ளம்னால பல மேரேஜ் ப்ரொபோசல்ஸை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. அது சம்பந்தமா யாரோ ஒருத்தன் கார்த்திகாவை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கான். அவன் ஒரு பெரிய சீக்ரெட்டும் சொல்லியிருப்பான். ஆனா அந்த சீக்ரெட் என்னன்னு இப்போ ரிவீல் பண்ண மாட்டாங்க. கிளைமேக்ஸ் வரைக்கும் சஸ்பென்ஸா வச்சிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில செலியனும் கார்த்திகாவும் ஒரு கோயிலுக்கு போறாங்க. அங்க ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா செலியன் நம்ம இனியும் டிலே பண்ண வேண்டாம், இப்பவே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். கார்த்திகா கொஞ்சம் யோசிச்சாலும் கடைசியில ஓகே சொல்லிடுறா. அப்படியே 2 பேரும் அந்த கோயில சிம்பிளா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. செலியனுக்கு ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் ஆன மாதிரி சந்தோஷம். ஆனா அதே நைட்ல தான் படத்தோட பிக்கஸ்ட் ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. நைட்டு செலியன் தூங்கிட்டு இருப்பான். அப்ப யாரோ டைரியில எழுதிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அது கார்த்திகான்னு ரிவீல் பண்ணுவாங்க. ஆனா இது வரைக்கும் பார்த்த கார்த்திகா மாதிரி அவ நடந்துக்க மாட்டா. ரொம்ப டிஃப்ரெண்டா பயங்கரமான எக்ஸ்பிரஷன்ஸோட கண்ணாடி முன்னாடி நின்று தனக்கு தானே பேசிட்டு கண்ணாடிக்கு முத்தம் கொடுப்பா. அந்த சீன் பார்க்கும்போது நமக்கு ஏதோ சரியில்லைன்னு புரிய ஆரம்பிக்கும். அப்போ அங்க செலியன் வந்து மிஸ்டர் கார்த்திக் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் கார்த்திகா ஷாக் ஆயிடுறா. உடனே 2 பேருக்கும் சண்டை ஆரம்பிக்குது. அப்போ கார்த்திகா, என் கார்த்திகாவுக்கு கூட தெரியாத என் பேரு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறா. அப்போதான் செலியன் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். கார்த்திக்னு ஒரு பேர் இருக்குன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது கார்த்திகாவோட அப்பா கிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றான். கார்த்திகா பிறக்கிறதுக்கு முன்னாடி பையனா பிறந்தா கார்த்திக்னு பேரு வைக்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. ஆனா பொண்ணு பிறந்துடும். சின்ன வயசுல இருந்தே கார்த்திகாவோட பாட்டி இந்த விஷயத்த அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. நீ பையனை பிறந்திருந்தா கார்த்திக்னு பேர் வச்சிருக்கோன்னு திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. இந்த விஷயம் சின்ன கார்த்திகா மனசுல ரொம்ப ஆழமா பதியுது. கொஞ்சம் கொஞ்சமா அவ பையன் மாதிரி யோசிக்கவும் நடந்துக்கவும் ஆரம்பிக்கிறா. சிச்சுவேஷன் ரொம்ப சீரியஸ் ஆகும்போது டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்றாங்க. அப்பதான் டாக்டர்ஸ் ஒரு ஷாக்கிங் உண்மையை சொல்றாங்க. கார்த்திகாக்குள்ள இன்னொரு பர்சனாலிட்டி இருக்கு. அந்த பர்சனாலிட்டி பேரு தான் கார்த்திக். அதாவது கார்த்திகாக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கு. இந்த கார்த்திக் அப்படிங்கிற பர்சனாலிட்டிக்கு கார்த்திகா மேல ரொம்ப பொசசிவ் ஃபீலிங். கார்த்திகா எனக்கு மட்டும்தான் சொந்தம், வேற யாருக்கும் அவ கிடைக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் கார்த்திகாவை மேரேஜ் பண்ணிக்க வந்த 3 பேரையும், அதாவது ஆதித்யாவை, சுரேஷ, கௌதம கொலை பண்ணினது கார்த்திக் அப்படிங்கிற அந்த பர்சனாலிட்டி தான். அப்பதான் செலியன் எல்லா க்ளோஸையும் கனெக்ட் பண்றான். ஆதித்யாவுக்கு வந்த மெசேஜஸ், சுரேஷ் போன்ல அனுப்பின ஃபேக் மெசேஜஸ், கார்த்திகா ஃபோன் யூஸ் பண்ணினது, எல்லாத்தையும் பண்ணினது கார்த்திக் பர்சனாலிட்டி தான். இது எல்லாமே நடந்தப்போ ஒரிஜினல் கார்த்திகாக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவன் நார்மல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்தா. கில்லர் வேற யாரும் இல்ல, அவளுக்குள்ள இருந்த இன்னொரு பர்சனாலிட்டி தான். அப்புறம் செலியன் காமா கார்த்திக் பர்சனாலிட்டி கிட்ட பேசுறான். இப்போ கார்த்திகா என் ஒய்ஃப், எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே அவளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் கார்த்திக் பர்சனாலிட்டிக்கு பயங்கரமா கோவம் வருது. உடனே கண்ணாடி முன்னாடி போய் தலையை பலமா அடிச்சுக்கிட்டு மயங்கி கீழே விழறான். அதுக்கப்புறம் அந்த கார்த்திக் பர்சனாலிட்டி மறைஞ்சிடுது. முக்கியமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு நாள் கார்த்திக் பர்சனாலிட்டி வந்து பண்ணின எதுவுமே நம்ம கார்த்திகாவுக்கு தெரியாது. அவளுக்கு இதெல்லாம் நடந்ததே தெரியாம தான் இருந்திருக்கும். கடைசியில செலியனும் கார்த்திகாவும் எல்லா பிரச்சனையும் கடந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதோட அந்தரன் மூவி முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம ஸ்ரீலவ் மூவிஸ் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மூவி ஸ்டோரியோட சீக்கிரம் மீட் பண்றேன்.